வணக்கம். நாங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி மழையூர்லேருந்து படிக்கிறோம். +2 படிக்கிறோம். நாங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு என்னென்னா, பூ மாலை தொடுக்கும் இயந்திரம். நாங்கள் இது எதுக்காக கண்டுபிடிச்சோன்னா, இப்போது நம்ம ஒரு மார்க்கெட்டு இல்லை ஒரு கடைக்கு போகிறோன்னா, இப்போ ஒரு பூ மாலையே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ரேட் அதிகமாக இருக்குது. இப்போயே நம்ம அது உதிரியாக வாங்கினோம்னா ரேட்டு கம்மியாகுது. அதுமாரி நம்ம உதிரியாக வாங்கி இதை கட்டலாம். இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இப்போது ரீசெண்டாக நான் இப்போ பட்டாசு சீசன் வந்துச்சியா, அதனால் மிஷின்லாம் பார்த்தோம். பட்டாசியே பின்னல் போல் அழகாக கட்டுது. நம்ம அதுமாரி ஏன் பூ கட்டி விற்கக்கூடாது, அந்த மிஷின் நம்ம கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு யோசித்தேன். இதை பற்றி மேலும் எங்கள் குழு உறுப்பினர் பேசுவாங்க. இந்த இயந்திரத்தை இப்போ கடையிலையோ எங்கேயோ போய் மாலை பூலாம் வாங்கினா ரேட் அதிகமாகும். அந்த ரேட்டை மிச்சம் பண்ணுறதுக்காக இந்த இயந்திரத்தை கண்டுபிடிச்சோம். இது விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவங்க சொல்லுவாங்க. இப்போது இந்த மிஷின் நாங்கள் எப்படி செய்ய போகிறோன்னா, இந்த இடத்துல பூ கொட்டுற மாதிரி, இந்த இடத்துல பூ கொட்டினோடனே ரொட்டேஷன் மூலமாக பூ பெல்ட்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகும் போதே அது ஆர்டராக இருக்க மாதிரி நாங்கள் ஒரு டெக்னிக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தையல் மிஷின் மாதிரி ஒரு மிஷின் வச்சுட்டு அதில் அந்த இடத்துல போகும்போது பூ பின்னுற மாதிரி ஒரு அமைப்பில் பூ கட்டிட்டு வரும். இந்த சைடில் பூ வந்துடுற மாதிரி வரும். இந்த இடத்துல இப்போது நம்ம வீட்டில் கட்டுறதுக்கு நேரம் இல்லைனா கூட அதுவே போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் நிறைய டெவலப் பண்ணுறது மூலமாக லாபமும் அதிகமாகவும் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நன்றி. இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு இல்லத்தரசிகள் அப்படி பார்த்தோன்னா, இப்போ இந்த மிஷினை வாங்கி சில பேருக்கு பூவே கட்ட தெரியாது. அதனால் இப்போ நம்ம இந்த மிஷினை வாங்கணுன்னாக்கா அவங்களே வீட்டில் பூவை கொட்டி அவங்களே கட்டிப்பாங்க. இது நல்லா சேல்ஸ் ஆகும். பொதுமக்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே பெரும்பாலுமாக எல்லா பூவுமே கட்டலாம். ஏன்னா எல்லாமே காம்பு நீளமாக இருக்கிறதுனால எந்த பூவைன்னா இதில் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். ஆர்டராக வர மாதிரியும் இருக்கும். இதில் பூவை கட்டும் போது நிறைய ஆர்டராக இருக்கும். இதில் பூ வரிசையாகவும் கரெக்டாக ஆர்டராக வரா மாதிரி டெக்னிக்கும் இருக்கிறதுனால பூ அதோட ஷேப்பை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பூ நல்லபடியாக வரும். இதில் விவசாயிகளுக்கும் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. நாங்கள் இந்த மிஷினை உங்களுக்கு தெரியப்படுத்துன்றதுக்காக நாங்கள் பெருசாக வரைஞ்சிருக்கோம். இது ஒரு சின்ன மிஷின் தான், இடத்த அந்தளவுக்கு அடிச்சிக்காது. நாங்கள் வர மாட்டேங்குது சொல்கிறேன் சார். இதை பற்றி நாங்கள் இன்னும் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டோன்னா, இது பூ ரொம்ப அழகாக கட்டி கொடுக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடை வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.